ஹாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு வல்லப்புரி. டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ஃபுட்டு. இது எப்படி செய்யணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் நான். சரிங்களா? வாங்க போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே. ஒரு காப்படி புழுங்கலரிசி, 100 கிராம் துவரம்பருப்பு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் போட்டு ஊற வச்சிடணும். 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு, இது எண்ணெய் குடிக்காது, உடம்புக்கும் நல்லது. இது கூட நம்ம வேறு எதுவும் ஆட் பண்ண போகிறது இல்லை, ஹெல்த்தி ஃபுட்டு. 2 மணி நேரம் ஊறின பிறகு நல்லா 4 இடு 5 இடு வாஷ் பண்ணிக்கணும். தண்ணி ஊற்றி மறுபடியும் வாஷ் பண்ணிக்கின்னு, அடுத்தது கிரைண்டரில் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் போட்டுருங்க. அப்புறம் அரிசி போட்டு தண்ணி சும்மா லைட்டாக தெளித்தா மட்டும் போதும். ஏன்னா இது அடை தட்டுற மாதிரி நம்ம பூரிலாம் செய்கிறோம் பாருங்கள், அந்த மாதிரி செய்கிறதுனால இது அடை தட்டுற மாதிரி பண்ணணும். அதனால் சும்மா லைட்டாக ஃபஸ்ட் டைம் காமிக்கிறீங்களா, அதோட சரி. சும்மா அப்படியே கையாலே தள்ளி விட்டு கொஞ்சம் கரகரப்பாக நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி மாவு பதம் இருக்கணும்னு. அந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா தட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கடைசியாக எடுக்கிற நேரத்தில் 4 தனியாக போட்டு ஒரு சுற்றி எடுத்துட்டிங்கன்னா அது சாப்பிட சொல்ல வாயில் ஆப்பிடும். டேஸ்ட்டு உங்களுக்கு செம்மையாக இருக்கும். இப்போ மாவு எடுத்துட்டேன். அதில் கொஞ்சம் உப்பு, உங்கள் இஷ்டம், மஞ்சத்தூள், ஜீரகம், பூண்டு 10 பல்லு தட்டி போட்டது, பெருங்காயப்பொடி, இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிட்டு ஒரு காட்டன் கிளாத் எடுத்து அதில் நல்லா தட்டணும். அடை தட்டுற மாதிரி தட்டி எண்ணெய் காஞ்சதும் அதில் போட்டு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக நல்லா பூரி மாதிரி உங்களுக்கு உப்பி வரும். பார்க்க சொல்லி உங்களுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிடணும் போல் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது, எண்ணெயும் குடிக்காது. நமக்கு செலவு வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு செய்துறதுனால சூப்பராக இருக்கும். இது கூட வேர்க்கடலை சட்னி அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ஸ்கூலில் விட்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி இதை செய்து கொடுக்கலாம் நீங்கள். தேங்க்யூ.